என் நண்பு சகோதர சகோதரிகளே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வெறும் 1184 லைன் பை லைன் நோட்ஸுங்க. உக்காந்து படிச்சா 2 மணி நேரத்துல படிச்சு முடிக்கிற மாதிரி தான் கொஸ்டின் ஆன்சர் மாதிரி நம்ம ஆன்சருக்கெல்லாம் ஹைலைட் பண்ணியே இந்த நோட்ஸை ரெடி பண்ணியிருக்கோம். இந்த 1184 லைன் பை லைன் நோட்ஸ் படிச்சிங்கன்னா வரக்கூடிய குரூப் 4 பொது தமிழ்ல 20 கேள்விகள் உறுதி அப்படின்றதுக்கு 2022 குரூப் 4 கொஸ்டின், 22 குரூப் 2 கொஸ்டின், 2022 குரூப் 8 கொஸ்டின், 2023 குரூப் 3A எக்ஸாம் கொஸ்டின்ல பொது தமிழ்ல இந்த ஒரு புத்தகத்துல இருந்து மினிமம் 20க்கு மேல தாங்க கேட்டிருக்காங்க. அது என்ன புத்தகம் சார் அப்படின்னு கேட்டா 10ஆம் வகுப்பு புதிய மற்றும் பழைய புக்குங்க. இதுல 2022 குரூப் 4 எக்ஸாம்ல 22 கேள்விகள் கேட்டிருக்காங்க. எந்த பேஜ் நம்பர்ல எந்த ஏரியாவில் கேட்டிருக்கான் அப்படின்ற ப்ரூஃபோட இந்த PDF ரெடி பண்ணியிருக்கோம். இந்த நோட்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் சார் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்தது ஜிகேவில் இதே மாதிரி ஒரு 1000 லைன் பை லைன் நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோங்க. அதை படிச்சிங்கன்னா ஜிகேவில் 20 கேள்விகள் உறுதி அப்படின்ற ப்ரூஃபோட ரெடி பண்ணியிருக்கோம். அந்த நோட்ஸ் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறோன்னு நீங்கள் தேட வேண்டியதில்லை. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கு கொடுத்து வச்சுருப்பேன். அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்லாம் கொடுத்துருப்பேன். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. நம்மளுடைய டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். முதல்ல ப்ரூஃப் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் இந்த நோட்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நோட்ஸோட எண்டில் 10th நியூ புக்கில் 15 கேள்விகள் 2022 குரூப் 4ல் கேட்டிருக்கான். பழைய புக்கில் 7 கேள்விகள் கேட்டிருக்கான். மொத்தம் 22 கேள்விங்க. இதில் புது புக்கில் மொத்தம் 10 சொன்ன இல்லையா, அதாவது 15 சொன்ன இல்லையா, அதில் 7 கேள்வி நூல்வெளிலையும் 3 கேள்வி புக் பேக்லையும் மீதி இருக்கிற 5 கேள்வி புத்தகத்துக்குள்ளேயும் கேட்டிருக்காங்க. எந்தெந்த கேள்வி எங்கே கேட்டிருக்கான்றத டீட்டெயிலாக ப்ரூஃபோடவே இணைச்சிருக்கேன். பெருமாள் திருமொழியை பாடியவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பெருமாள் திருமொழி அப்படின்ற சாப்டர்ல நூல்வெளியில கொடுத்துருப்பாங்க குலசேகர ஆழ்வார். இதே மாதிரி பாருங்களேன், இன்னும் ஒரு கேள்வி படிச்சுட்டு போயிடுறேன். சதுரகதி என்னும் நூலை இயற்றியவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 10th நியூ புக்ல தெம்பாவணி அப்படின்ற சாப்டர்ல நூல்வேலில் கொடுத்துருப்பான். நான் ஹைலைட் பண்ணியே கொடுத்துருக்கேன். ஸோ வீரமா முனிவர். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. இது யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 10th நியூ புக்ல மெய்கீர்த்தி அப்படின்ற சாப்டர்ல நூல்வேல அவனே ரிட்டல்ல கொடுத்து வச்சிருக்கான். புலவர்களால் பாடப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சூப்பர். இதே மாதிரி கம்பராமாயணத்தில் கேட்டிருக்கான். முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ்ல கேட்டிருக்கான். சிலப்பதிகாரத்தில் 2 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இதோ பாருங்க, புக் பேக் கொஸ்டின் சொன்ன இல்லையா. ஸோ இது 6th நியூ புக் பேக்ல கொடுத்து வச்சிருப்பான். அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இன்னொரு புக் பேக் பார்த்தீங்கன்னா இது கேட்டிருக்காங்க. என்னன்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அதுவும் புத்தகத்துக்கு பின்புறம் தானே இருக்கு இல்லையா, அதனால அதை போட்டு வச்சிருக்கேன். சரிங்களா. அதுக்கப்புறம் இன்னொரு புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 9வது யூனிட்ல இருக்குதுங்க. ஸோ இதுல ஊமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் கேட்டிருக்கான். இதுவும் புக் பேக் தான். சரிங்களா. மீதி எல்லாம் புத்தகத்துக்குள்ள கேட்டு வச்சிருக்கான். இதே மாதிரி நீங்க பழைய புக்கில் பார்த்தீங்கன்னா 5 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் பாருங்களேன். உதாரணத்துக்கு இங்கே ஒரு கேள்வி பாருங்க. இனியில்லா முப்பாலுக்கு இந்நிலமே, இதை யார் சொல்லியிருப்பான்னு கேட்டினா பாரதிதாசன். புது புக்கில் எங்கேயுமே இருக்காது, நீங்கள் போய் தேடி பாருங்க. ஸோ பழைய புத்தகத்தில் திருக்குறள் சாப்டரில் பார்த்தீங்கன்னா அது பாருங்க, இனியில்லா முப்பாலுக்கு இந்நிலமே, இதை பாரதிதாசன் பாடியிருப்பாரு. புத்தகத்திலிருந்து தான் கேட்டிருக்கான். அதுக்கடுத்தது உலகம் உயிர் கடவுள் ஆகிய 3ஐயும் ஒருங்கே காட்டும் காவியம் தான் பெரிய புராணம். இது யார் சொன்னார்னு கேட்டா திருவி கல்யாண சுந்தரனார். இது எங்க இருக்குன்னா அது பாருங்க, அழகா அங்க பாருங்க. இந்த லைன் கடைசி லைன்ல புக் பேக்ல கொடுத்துருக்கான். உலகம் உயிர் கடவுள் ஆகிய 3ம் காட்டும் காவியம் பெரிய புராணம் என்பவர் பார்த்தீங்கன்னா திருவி கல்யாண சுந்தரனார். பாரு,
அதுக்கு அடுத்தது கம்பராமாயணத்தில் கொஷின்ஸ் கேட்டிருக்கான். ஸோ தமிழுக்கு கதியானவர்கள் இருவர், இதை வந்து யார் சொல்லியிருப்பான்னு கேட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்க, இது அப்படியே இருக்கு. ஓகேங்களா? ஓவராலாக நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நான் வந்து கொஞ்சம் ப்ரூஃப் தான் கொடுத்துருக்கேன். பேஜ் நம்பர் அதிகமாக போகுது, ஏன்னா 81 பக்கம். பேஜ் நம்பரை பார்த்து பயப்படாதீங்க. ஸோ புத்தகத்தில் எப்படி கேட்குறாமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். பழைய புக்கோட நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பும் இதாக கூட இணைச்சிருக்கோம். ஒரு முறை அப்படியே வாசிச்சுட்டு போயிடுங்க. கொஷின் எப்படி கேட்டாலும் நம்மளை தாண்டி போகாது. நாங்கள் இதை உட்காந்து படித்து பார்த்துட்டு நானே படிச்சுங்க. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், டைம் வச்சுக்கிட்டேன். ஸோ அப்படியே நான் பாட்டுன்னு கொஷின் ஆன்சர் படிச்சுட்டே வந்தேன். ஸோ வழக்கமாக ஒரு குரூப் 4க்கு படித்தா எப்படி படிப்போமோ அதே மாதிரி படித்து பார்க்கும்போது 2 மணி நேரத்தில் அழகாக இந்த நோட்ஸே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் ஈஸியாக ஒரு 8 மணிக்கு 9 மணிக்கு நைட்டு உக்காந்தா கூட 10 மணிக்கு நீங்கள் படுக்கிற டைமுக்கே படித்து முடிச்சிடலாம். முடிச்சுட்டா 10th புக்கு ஓவரால் அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு முறை படிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ ரீகால் பண்ணுறது தானே. ஓகேவா? இல்லை சார் நான் இப்போ தான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றவங்க கூட ஈஸியாக படிச்சிடலாம். ஏன்னா இந்த கண்டென்ட்லாம் நீங்கள் ஆகாயத்துலேருந்து வந்தது கிடையாது. ஆல்ரெடி நீங்கள் படித்த கண்டென்ட் தான். ரொம்ப நாளைக்கு முன்னாடி படிச்சிருப்பீங்க, இப்போ மறுபடியும் அதை ஒரு ரீகால் பண்ணுறீங்க. அவ்வளோதான். சரிங்களா? நீங்கள் படித்து பாருங்கள். நல்லா இருக்குன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி 9th புக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். இதே மாதிரி 10th 9th தான் அதிகமான லைன்ஸ் இருக்கும். 6th 7th 8th ரொம்ப கம்மியாக இருக்கும். 500 லைன்ஸ் தான். அழகாக படிச்சுட்டு ஈஸியாக 90க்கு மேலே வாங்கிடலாம். ஜிகேக்கும் அதே மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு 2 அல்லது 3 நோட்ஸ் கொடுக்கணும். அதை கொடுத்தாவே ஒரு 30லேருந்து 40 கேள்வி வர மாதிரி நோட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு ரெடி பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ரிவிஷனுக்கு தான். ஸோ அதுவும் நாங்கள் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கோம். கண்டிப்பாக வந்து உங்களுடைய கமெண்டில் சொல்லுங்கள் இந்த நோட்ஸ் எப்படி இருக்குன்னு. மற்றபடி இதில் வேறு எதுவும் பேசுறதுக்கு இல்லை. சரிப்பா, இது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க. டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கு, வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்லாம் இருக்கு இல்லையா, அப்படியே கீழே வாங்க. சில மொபைலில் வந்து கீழே வந்தீங்கன்னா வேறு ஏதாவது வீடியோ காட்டும். அப்போ இங்கே கார்னரில் பாருங்கள் மோர் அப்படின்னு எழுதியிருக்கும். சரிங்களா? அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறது எல்லாமே காட்டும். சில மொபைலுக்கு அப்படியே காட்டுதுங்க, ஒரு சில மொபைலில் காட்டில் மோர் பட்டன் அழுத்துற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அழுத்திட்டிங்கன்னா அப்படியே இன்னைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் இருக்கும். அதில் PDF அப்படின்னு எழுதியிருப்பேன். இதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது. 2 விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும். அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணினா ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். உங்கள் மொபைல் கேலரியில் இருக்கும். கடகடன் இன்றைக்கே படித்து முடிச்சிருங்க. நாளைக்கே நாங்கள் வந்து ஜிகேக்கு நோட்ஸ் போகிறதுக்கு தயாராக இருக்கும். அந்த நோட்ஸ் ரெடியாகவே இருக்குது. ஸோ அது என்ன புக்குன்றது நான் அப்போ சொல்கிறேன். ஆனால் கண்டிப்பாக 20 கேள்வி சாலிடாக வரும். கொஷின்ஸும் ஒரு 1500 உள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்பரை நான் அப்போ சொல்கிறேன். 1500க்குள்ளே தான் அந்த நோட்ஸும் ரெடி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? கடகடன் படிக்கிற மாதிரி. ஓகேப்பா, அடுத்த நோட்ஸில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர். மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுடைய கமெண்ட் வச்சு தான் அடுத்தடுத்த நோட்ஸ் எப்படி மூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். எக்ஸாம் கிட்ட வந்துருச்சு சார். என்ன சார் நீங்கன்னா எக்ஸாம் கிட்ட ரிவிஷனுக்கு தான் கொடுக்குறோம். நீங்கள் இப்போ இன்றைக்கி இன்னும் 5 நாள் இருக்குது. இன்றைக்கே வச்சுக்கணும். இன்றைக்கி நீங்கள் 10th முடிச்சுட்டு போகிறீங்க கொடுத்தா 2 மணி நேரத்தில். நாளைக்கு ஒரு 9th புக் கொடுத்தா 2 மணி நேரத்தில் முடிச்சுட்டு போகிறீங்க. நாளான்னைக்கு 8th புக்கு முடிக்க போகிறீங்க. 5 நாள் 6th-லேருந்து 10th வரைக்கும் முடிச்சிடலாமே. ஈஸியாக 90க்கு மேலே வாங்கிடலாமே. இதில் என்ன, இன்னைக்கு படிச்சுட்டு தூக்கி போட்டு போங்க, டெலிட் கூட பண்ணிடுங்க. ஒரு முறை படிங்க, அவ்வளோதான். சரிங்களா? பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர். சூப்பர்.